வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பிடி வாரண்ட் அப்படின்னா என்ன? பிடி வாரண்ட்னா பிரிசனர் இன் டிரான்சிட் வாரண்ட்டை தான் பிடி வாரண்ட் அப்படிம்பாங்க. நிறையா ஜேஎம் கோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வாரண்ட் ரீகால் பண்ணுறதுக்கு காலையில் ஒரு அக்யூஸ்டை கம்பியெல்லாம் கட்டி விலங்கெல்லாம் மாட்டி உட்கார வச்சுருப்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடி வாரண்ட்டும்பாங்க. நார்மலாக வாரண்ட் ரீகால் பண்ணுறதுனா சரண்டர் பெட்டிஷன், அட்மிஷன் பெட்டிஷன், வாரண்ட் ரீகால் பெட்டிஷன் போட்டு வாரண்ட்டை ரீகால் பண்ணுவாங்க. ஒரு என்பிடபிள்யூ ஆயிடுச்சுன்னா வாரண்ட் ரீகால் பண்ணுவாங்க. இந்த பிடி வாரண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு குற்றத்திற்காக ஏதோ ஒரு சிறையில் இருக்கிறார். அந்த சிறையில் இருக்கிறவரை ஏதோ ஒரு குற்ற வழக்கில் வேற ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒரு வாரண்ட் போட்டிருப்பாங்க. இந்த வாரண்ட்டை இவர் இந்த கிளை சிறையில் தான் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே ஒரு பிடி வாரண்ட் ஆர்டர் வாங்கிட்டு எந்த கிளை சிறையிலே எந்த சிறையில் இருக்கிறாரோ அந்த சிறையில் இவரை கூப்பிட்டுட்டு அழைச்சிட்டு வேற ஒரு குற்றம் நடக்கிற அதே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இவரை ஆஜர்படுத்துவாங்க. அது என்ன காரணத்துக்கு வேணாலும் இருக்கலாம். வாய்தாவாக இருக்கலாம், விசாரணை இருக்கலாம், குறுக்கு விசாரணை இருக்கலாம், சாட்சியாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த சட்ட ரீதியான லீகல் நடவடிக்கை எதுக்கும் அது சம்மந்தப்பட்ட இதுக்கு பிடி வாரண்ட்னு சொல்லி அந்த சம்மந்தப்பட்ட காவல்துறை காவலர்கள் இந்த சிறையில் இருக்கிறவரை வெளியெடுத்து இங்கே ஆஜர்படுத்திட்டு மறுபடியும் சம்மந்தப்பட்ட சிறைக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கு பிறகு தான் பிடி வாரண்ட். அவங்க கொண்டு போய் அவங்க வேறு சிறையில் வைக்க மாட்டாங்க. எந்த சிறையிலேருந்து கூட்டு ஒரு ஜேஎம் கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறாங்களோ அதே சிறையிலேயே கொண்டு மறுபடியும் உள்ளே ரிமாண்ட் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க. இதுதான் பிடி வாரண்ட், பிரிசனர் இன் டிரான்சிட் வாரண்ட். இதுதான் பிடி வாரண்ட்டுங்கிறது. இது நடைமுறையில் ஜேஎம் கோர்ட்டில் ரெகுலராக போகிறவங்களுக்கு காதில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு சின்ன சந்தேகமாக கேட்டாங்க, அதுக்கு தான் நான் விளக்கம் போட்டேன். நன்றி, வணக்கம்.